பேசலாம். அவள் ரொம்ப தெளிவாக பேசணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க, நல்லா பேசலாம் பேசுகிறாங்க. 2 வயசுல இருந்து தான் ப்ராப்ளமே ஆரம்பிச்சாங்க. 2 வயசு சுத்தமாக பேசுகிறாங்க. சரி 2வது குழந்தை பிறந்தனால பிள்ளைய கவனிக்க முடியாது, ஃபோன் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபோன் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணனாலயா என்ன ரீசன் தெரியல. டாக்டர் போகிறப்போ மொபைல் நிப்பாட்டி பாருங்க, நிப்பாட்டி பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ பேசுது. அதோட ஸ்கூலில் என்னன்னா பிடிக்கவே முடியாது, ஒரே ஓவம் எல்லாரையும் அடிக்கிறது இது பண்ணி எல்கேஜி சேர்த்து ஓவர் கம்ப்ளைண்ட். டெய்லி பேரண்ட்ஸ் சண்டைக்கு போகுது நம்ம இப்போ இருந்தது. அதோட இந்த ஏபிள் ஸ்கூலில் தான் பாப்பா படிக்கிறா. அந்த இடத்துல மிஸ்ஸு போகிறாங்க, ரோஜா மிஸ் தான் எனக்கு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பாப்பா படிச்சு ரோஜா மிஸ் பாருங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்லாம் போகிறாங்க, நேரடிக்கு இருந்துட்டோம். கிளாஸில் சொல்லும்போது ரொம்ப தெரியல, ரொம்ப படிக்கிறாங்க. 6 மாதத்துலேயே நல்லா பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ரைட்டிங் பிரச்சனை தான் இருந்துச்சு. இப்போ வந்து ரைட்டிங் தான் இருக்கலாம். பாப்பா யூகேஜி படிக்கும்போது நல்லா படிக்கல தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் 1 வருஷம் போகும் அப்படின்னாங்க. அப்போ மேம் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், நான் படிக்கிறது தான் பார்த்து சரி பண்ணுமா அப்படின்னு. ரைட்டிங்கும் பண்ணுறேன், படிப்பை கம்பேர் பண்ணாங்க. இப்போ அவங்க மிஸ்ஸே ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொடுத்தாங்க, இவ்வளோ நல்லா படிக்கிறாங்க. ரைட்டிங்கில் பிரச்சனை எல்லாமே சரியாயிடுச்சு. நான் பெருசாக இருக்குதா அப்படின்னு ஃபீல் பண்ணேன். இப்போ பார்த்தா சூப்பராக இருக்குதா, எந்நேரம் கொஞ்சம் எழுதிட்டு தான் இருக்காங்க. அவ்வளோ தெளிவாக எல்லாரும் சிவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாமே ஜனவரி சொல்லுவோம், ஏ போடுவோம், தங்கச்சிக்கு ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா மேடம் நல்லா சரி பண்ணி அனுப்புகிறேன். எங்கள் உடனே 50 அப்படிதான் சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா அவளுக்கு பிடிச்சல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அது நல்லபடியாக பிள்ளைங்க இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அது மேடம் நான் சப்போர்ட் பண்ணுறேன்.